Dear 12th students, நம்ம the summit written by Edmund Hillary இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த எட்மண்ட் ஹிலாரி தான் அவருடைய அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இதில் என்ன செய்கிறாருன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 28,000 அடி உயரத்தில் இப்போ லேண்ட் ஆகி இருக்கிறாங்க. இப்போ அந்த எட்மண்ட் ஹிலாரியினுடைய ஃபீட் முதல்ல கூலிங்கா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. இப்போ கொஞ்சம் வார்ம் ஆகி நார்மல் ஆயிட்டாரு. அதனால எட்மண்ட் ஹிலாரி என்ன பண்றாருன்னா டென்சிங்கையும் லீட் பண்ணி இப்போ அழைச்சிட்டு போறாப்ல. இப்போ த சாஃப்ட் ஸ்னோ மேட் எ ரூட் ஆன் டாப் ஆஃப் த ரிட்ஜ் போத் டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸ். அதாவது அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ ஃபுல்லாவே சாஃப்டா இருக்குது. அந்த ரூட் அந்த போகக்கூடிய வழி எல்லாமே ஃபுல்லாவே ஐஸா இருக்குது. அந்த ஐஸ் ஃபுல்லாவே சாஃப்டா இருக்குது. அது கஷ்டமாவும் இருக்குது, ஆபத்தும் நிறைந்தது. which sometimes held my weight but often gave way suddenly. அதாவது அப்படி அந்த பனியில மிதிச்சு தான் நகண்டு போறாங்க. அந்த பனி கட்டி ஒரு சில இடத்துல எட்மண்ட் ஹிலாரியுடைய வெயிட்டை அது தாங்கிக்கிடுது. ஒரு சில இடத்துல அந்த பனிக்கட்டி உடைஞ்சிருது. உடையும் போது இவருக்கு என்ன செய்யுது, சர்க்கிள் வந்துடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த பயணத்தை என்ன செய்யறாங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆஃபன் கேவ் வே சடன்லி. பட் ஆஃபன் கேவ் வே சடன்லி அப்படின்னு சொன்னா அந்த ஐஸ் கட்டி உடைஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆஃப்டர் several hundred feet we came to a tiny hollow and found there the 2 oxygen bottles. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு several hundred feetக்கு அப்புறம் ஒரு இடத்துல 2 ஆக்சிஜன் சிலிண்டர் பாக்குறாங்க. இவங்க அங்க போறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பல நூறு அடிகளுக்கு மேல மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் அங்க கிடக்குது. லெஃப்ட் ஆன் தி ஏர்லியர் அட்டெம்ப்ட் பை ஈவான்ஸ் அண்ட் பார்டிலன். இந்த ஈவான் பார்டிலன் 2 பேரும் எவரெஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்க. இவங்க அங்க போயிருக்கும் போது அந்த ஆக்சிஜன் பாட்டில்ஸ் என்ன செய்யறாங்க, அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஐ ஸ்கிராப்டு தி ஐஸ் ஆஃப் தி கேஜஸ் and was relieved to find that they still contained several hundred liters of oxygen, enough to get us down to the south pole if used sparingly. இப்போ அதுலயே அந்த பனியெல்லாம் அதில் உறைஞ்சி கிடக்குது இல்லையா, அந்த பனியெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு அந்த ஆக்சிஜன் உள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி அதில் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இங்க எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும் அதாவது எட்மண்ட் ஹிலாரி அங்கிருந்து திரும்ப சவுத் கோலுக்கு, நான் சவுத் கோல்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், கோல் அப்படின்னா மலை அடிவாரம், திரும்ப அந்த சவுத் கோலுக்கு மேல இருந்து சவுத் கோலுக்கு வர்ற அளவுக்கு அந்த ஆக்சிஜன் அந்த பாட்டில்ஸ்ல இருக்குதான். அவ்வளவு ஆக்சிஜனோட தான் அவங்க இவான்ஸும் பார்டிலனும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா விட்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி யாராவது திரும்ப அட்டெம்ப்ட் முயற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை யூஸ் பண்ணி கொடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல கூட விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். இப்போ அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இவங்க பார்த்தாங்க. யாரு? எட்மண்ட் ஹிலாரி. ஓகேவா? அடுத்து கண்டினியூ பண்றாங்க பாரு. அடுத்து ஐ கண்டினியூட் மேக்கிங் தி ட்ரையல் ஆன் ஆப் தி ரிட்ஜ் leading up for the last 400 feet to the southern summit. summit அப்படின்னு சொன்னாலே டாப் ஆஃப் தி மவுண்டைன் அர்த்தம். summit அப்படின்னாலே என்னது? டாப் ஆஃப் தி மவுண்டைன். I continued making the trail on of the ridge leading up for the last 400 feet to the southern summit. The snow on this face was dangerous, but we persisted in our efforts to beat a trail up it. அதாவது பெர்சிஸ்டட் அப்படின்னா விடாமுயற்சி. இப்போ அவங்க போகக்கூடிய அந்த இடம் ரொம்ப ரிஸ்கானதான ஆபத்தானதாக இருந்தாலும் கூட அவங்களுடைய விடாமுயற்சியோட திரும்பவும் அந்த எஃபோர்ட் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா கண்டினியூ பண்றாங்க அவங்களுடைய ட்ரெக்கிங்க. ஓகேவா? சரி டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமிட் அப்படிங்கக்கூடிய லெசன்ல இன்னைக்கு நம்ம 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். மீதி உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
அந்த கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை மறக்காம தயவு செய்து ஏர்லியரா அனுப்பி வை. 2 நாள் 3 நாள் கழிச்சு அனுப்பி வைக்காத. குயிக்கா ஒரு 5 மணிக்கு உள்ள கிடைக்கிற மாதிரி 6 மணிக்குள்ள கிடைக்கிற மாதிரி நீ எனக்கு அனுப்பி வச்சிரு. ஓகேவா? பாய்.